போமா நீ வீட்டுக்கு போமா போய் மருமையில குடிக்கிறாண்டா என்னம்மா போய் அம்மா பிள்ளையும் செஞ்சாங்க. இவங்க இப்ப அவர் சொல்ல பிரசாந்த் டாக்டர் சொல்ற தான் வந்து பொறுப்படுத்தணும். ஆனா அதுக்கு முதல்ல என்ற டாக்டர் வேற இப்ப அவர் வந்து தான் பொறுப்படுத்தணும் சொல்றாரு. ஆனா முதல்ல அவர் இதுல வந்து சொன்னவர் தனக்கு சம்பந்தம் இல்லைன்னு ஏற்கனவே முதல்ல சொல்லிட்டார். இப்ப சொல்ற தான் நின்று தான் பொறுப்புன்னு சொல்றேன். அப்படி சொன்னா இப்ப சொல்றேன். சும்மா இது உள்ளுக்கு எவ்வளவு பிரச்சனை நடக்குது. இப்ப மூடி மறைச்சு எல்லாத்தையும் செய்து இருக்காங்க. இனி இதுக்கு ஏதாவது ஒரு முடிவெடுத்தா தான் சும்மா நாங்க இதுக்கு இதுல ரெண்டு காய்ச்சி போட்டு பேச போட்டு இல்ல இதுல டைரக்டர் வரணும். நான் சொல்றேன் டைரக்டர் வரணும். உண்மையா இதுல நின்றா டாக்டர் வரணும், நர்ஸ் வரணும். சும்மா போய்க்கு நாங்க நான் தான் நின்று சொல்லி வரேன். உண்மையா இத்தனை மணிக்கு டியூட்டி அவர் அசைன் பண்ணி அவர் இத்தனை மணிக்கு இந்த இதுல டியூட்டி அவரும் காட்டணும், டாக்குமெண்ட்ஸ் காட்டணும். இதுல இத்தனை மணிக்கு இந்த டாக்டர் பொறுப்படுத்தவர் நான் டியூட்டில இருந்து எல்லாம் காட்டணும். சும்மா இதுக்கு காட்டக்கூடாது, அவ்வளவு டாக்குமெண்ட்ஸ் காட்டணும். அந்த பாட்டு ஆல்ரெடி சொல்லிட்டு இவங்க செத்த புள்ளி வச்சு வைத்தியம் பார்த்தான்.
நாங்க என்ன இருந்தாங்க ஆனா சொல்லையில செத்து போயிட்டாங்க. ரூமுக்கு வச்சு வச்சாங்க. அப்பயும் வந்த போல செத்துன்னு சொன்னேன். அப்புறம் மற்றவங்க செத்த குடி வச்சு வைத்திய மாட்டேன். வரணும் பாபு டாக்டர் பேர் பாபு. நான் கழிச்சு என்ன நடந்துச்சு சொல்லிட்டு வெளியே வாங்க தனியா கேட்போம், வெளியே வாங்க தனியா கேட்போம். நாங்க உள்ளு கொஞ்சம் லேபர் ரூம்ல வச்சு ஒண்ணு செய்யலாம், வெளியே வாங்க கேட்போம். வெளியே வந்த பிறகு ஆள் உள்ளுக்கு போயிட்டாரு, வெளியே வரல. இதே ஏற்கனவே இதே மாதிரி 2-3 டெட் நடந்துட்டு தானே, இது விட இல்லாது. சொல்லுங்க நீங்க உள்ள போங்க. உள்ள போய் அவரை அவங்க எடுக்க சொல்றாங்க, அவங்க எடுக்க சொன்னா எடுக்கலன்னு சொன்னேன். நான் இந்தியாவில இருந்து வந்தது உள்ள இங்க இருக்கு. சரின்னு சொல்லிட்டு நேற்று 18ஆம் தேதி கூட்டிட்டு வந்தோம். கூட்டிட்டு வந்து நேற்று 6 மணி வரைக்கும் இருந்தோம். உள்ள வெளியில உட்கார்ந்துருந்து நேற்று 6 மணியோட நான் போயிட்டேன் வீட்டுக்கு. அனுப்பியாச்சு, யாரும் தங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதோட போனதுக்கு பிறகு இன்னைக்கு காலையில 5 மணிக்கு நாங்க வந்தோம். நாங்க 5 மணிக்கு வந்தா இவங்க யாருமே உள்ள விடல. கேட்டதுக்கு அந்த டெலிவரி வார்டு அங்க கூட்டிட்டு போயிட்டாங்க சொல்லிட்டாங்க. அப்ப 5 மணிக்கே போயிட்டு வந்துடும். அதுல இருந்து நான் இதுலயே தான் இருக்கேன். உட்கார்ந்துகிட்டு இருந்தா ஒரு பிள்ளை ஒன்னும் சொல்றாங்கல்ல. அந்த பிள்ளை இடையில கத்தி இருக்கு, எனக்கு வந்து வலி நான் தாங்க முடியல, என்ன ஆபரேஷன் பண்ணிருங்க அப்படின்னு. அதை ஒரு மிஸ் சொல்லியிருக்காங்க வெளியில. அப்ப நான் சாப்பிடுறதுக்காக போயிட்டு உள்ள. அப்ப என்ன மாதிரி அவங்க மருமகனும் அங்க உள்ள இருக்காங்க. அவங்கள நானும் தான் நின்ன ஆளுக்கு. அவங்கள்ட்ட சொல்லியிருக்காங்க, அந்த பொண்ணுக்கு ஒரே வழியா தாங்க முடியலன்னு என்ன சிசரியன் பண்ண சொல்லிட்டாங்க. பண்ண சொல்லுங்க, என்ன எப்பயாவது ஆபரேஷன் பண்ண சொல்லுங்க, என்னால முடியல அப்படின்னு கத்துது அப்படின்னு அந்த மிஸ் சொல்லிட்டு போயிருக்கு. அப்ப அது நான் வந்த உடனே சொல்றாங்க, இப்படி உங்க மக அழுகுதான், ஆபரேஷன் பண்ண சொல்லுவான் முடியலன்னு. அப்பவே எனக்கு மனசு கஷ்டம். ஏன்னா சரி இந்த பிள்ளை ஆபரேஷன் பண்ணிட்டான்னு தேவையில்ல. ஏன்னா உள்ள யார்ட்டையும் போக முடியல, யார்ட்டையும் கேட்கவும் முடியல. அதனால வேண்டி நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கேன். எனக்கு சிசரியன் பண்ணிட்டா தேவையில்லை. ஒரு 4:30 மணி இருக்கும். டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே இங்கே அங்கேயும் ஓடுறாங்க. அப்ப ஓடிக்கிட்டு தெரியல. இப்ப நான் நினைக்கிறேன் 3 பேரை என்னமோ உள்ள இருக்குன்னு பெரியதுக்காக உள்ள போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப போட்டிருக்கவங்க எல்லாமே சரி யாருக்குன்னு தெரியல, யாருக்கு முடியலையோ தெரியல. ஆனா ஓடுறாங்க, யார்ட்டையும் கேட்கவும் முடியல. அப்ப ஒரு குட்டியா ஒரு சாரு டாக்டர் போனாங்க. அப்ப அவங்க கிட்ட நான் கேட்கிறேன், இருங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் சரின்னு சொல்லிவிட்டு அவனுக்குள்ளே உட்கார்ந்து ஆளுகிட்டே இருக்கேன். என்னன்னு தெரியல, ஏன்னா ரொம்ப அவசரம் ஓடுறாங்க. ஏதோ யாருக்கும் ரொம்ப சீரியஸா இருக்குள்ள ஓடுறாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்களுக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஒரு மிஸ்ஸை விட்டு கூப்பிட சொல்லி இந்த பாபு சாரி என்னை கூப்பிடுறாங்க உள்ள, இங்க வாங்கம்மா அப்படின்னு. அப்பவே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய கொண்டுகிட்டு ஒரு மிஸ் திரும்பி பார்த்துக்கிட்டு போறான் அந்த சைடு. அப்ப ஒருத்தர் அந்த கூட நின்னவங்கதான் அந்த முதல்ல என்கிட்ட சொன்னாங்கல்ல, அவங்க சொல்றாங்க, என்னம்மா குழந்தைய கொண்டுகிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு போறாங்க, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப தெரியல, ஒருவேளை நான் நினைக்கிறேன் இந்த குழந்தை வெயிட் கம்மியா இருந்தா கொண்டு அங்க இங்கிட்டு கொண்டு வைப்பாங்கல்ல, அதனால அங்க கொண்டு போறாங்க போல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் நின்றுட்டேன். அதோட சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் சார் கூப்பிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாரு. உள்ள போனா அவரை சொல்றாரு, ஏமா குழந்தை பிறக்க முன்ன அந்த அம்மாவுக்கு மூஸ்டல் மாதிரி வந்துருச்சு, அதனால குழந்தை கொஞ்சம் இதாயிருச்சு அப்படின்னு. சார் குழந்தைதான் இதாயிருச்சு, அந்த பிள்ளை எப்படி இருக்குன்னு அவங்கனையே அழுகுறேன், கத்துறேன், என் பிள்ளை என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு. இல்லம்மா பிள்ளைக்கு குழந்தை இதாயிருச்சு, பிள்ளை ட்ரீட்மெண்ட்ல போயிட்டு இருக்கு என் மகளை சொல்றாங்க. சொன்னா அதோட நான் கத்திக்கிட்டு வந்துட்டேன். பிள்ளைய காட்டலை என்கிட்ட, உள்ள டாக்டர் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குமா, அதனால பிள்ளைய பார்க்க முடியாது அப்படின்னு நான் அதோட மருமகன் அவங்களுக்குலாம் போன் பண்ணி அவங்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் கடந்து கத்தத்தான் செய்யறான். பிள்ளையவும் காட்டல, பிறந்த பிள்ளையவும் காட்டல, என் மகளையும் காட்டல.
கடைசியா வந்து ஒரு 6:30 மணி இருக்கும். அதோட எல்லாரும் வந்துட்டாங்க. எல்லாரும் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அந்த இன்னொரு டாக்டர் யாரு, அவங்க பேர் யாருன்னு தெரியல, அவங்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு வாங்கம்மா உங்கள்கிட்ட வந்து ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீங்க என்ன சொல்றீங்கன்னு நீங்க வந்து சார் நீங்க சொல்லுங்க, புள்ள நல்லா இருக்கான்னு சொல்லுங்கன்னா அந்த அடுத்து அங்கிட்டு ஒரு ரூம் இருக்கு, ஸ்கேன் பார்க்குற ரூம் பக்கத்துல. அந்த ரூமுக்கு என்னையவே என் மருமகன் இந்த தம்பி எல்லாரும் கூட்டிட்டு போனாங்க. கூட்டிட்டு போய் பார்த்தா அது வந்து எல்லாம் கதை தான் சொல்றாங்க. அது குழந்தை வர்றதுக்கு கொண்டு போனா இது வந்து மூச்சல் ஆச்சு இப்படின்னு கதை தான் சொல்றாங்க. நீங்க எதனாலும் சொல்லுங்க, என்னோட பிள்ளைய காட்டுங்க அப்படின்னு கொண்டு போய் காட்டுங்க அப்படின்னு ரொம்ப சத்தம் சொன்ன அழுதேன். அழுதுக்கு பிறகு சரி நீங்க தாயை மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் போட்டா என் பிள்ளைய ஒரு பெட்ல போட்டிருக்கு. பிள்ளைய சுத்தி டாக்டர் 10 பேர் நிக்கிறாங்க. பிள்ளை எந்த உணர்ச்சியுமே இல்லை. பிள்ளை இந்த பக்கம் இப்படி சாஞ்சாப்புல கிடக்கு. பிள்ளை எந்த உணர்வையும் இல்லை. இந்த நெஞ்சில இப்படியே புஷ் பண்றாங்க. பண்ணா எந்த அசைவும் இல்லை. பிள்ளை இறந்துருச்சு அப்பவே. ஆனா இவங்க எங்கிட்ட சொல்லவே கிடையாது. இப்படி அநியாயமா ஒரு உயிரை கொள்ளலாமா? என்னையாவது உள்ள விட்டுருக்கலாம்ல. ஒரு தண்ணி குடிச்சுச்சா என்னன்னே தெரியல. இப்படி அநியாயமா நான் இந்தியாவில இருந்து என் பிள்ளைய கொண்டு வர இங்க கொண்டாந்து பறி கொடுத்துட்டேன். இதுக்கு ஏதாவது சட்டப்படி நடவடிக்கை கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும் இருக்கு. ஆமா நான் இதுக்கு மேல என்னதான் செய்ய? நான் கத்திக்கிட்டே தான் கிடக்குறேன். இது டாக்டர் மேல சரியா நீங்க நடவடிக்கை எடுங்க. நான் அங்க இருந்து இந்தியாவில இருந்து இந்த நாட்டுக்கு நம்பிதானே பிள்ளைய கொடுத்து நான் கூட இந்த ஆஸ்பத்திரிக்கு இப்படி அநியாயமா என் பிள்ளைய கொண்டு விட்டாங்க. நான் என்னதான் பண்றது? என் பிள்ளையா தாவமா தகுந்து வச்ச என் பிள்ளைய கொண்டு விட்டாங்களே. அந்த டாக்டர் மாதிரி நீங்க நடவடிக்கை எடுக்க. இனிமே இந்த மாதிரி எந்த பிள்ளைக்கும் நடக்க கூடாதுப்பா. முதல்ல இந்த எந்த பிள்ளைங்க ஒரு தாயவாள் உள்ள விடலாம்ல. ஒரு தண்ணி குடிச்சு தான் கூட தெரியல. என் பிள்ளை நேத்து காலையில 5 மணிக்கு போன உள்ள வயிற்று நோவு வர்றது உடம்புல சக்தி இருக்கணும்ல. தண்ணி கூட கொடுக்கல. இப்படி பண்ணா எப்படி? ஒரு தாய கூட உள்ள விடக்கூடாதா? பக்கத்துல நிக்க விடுறாங்கல்ல. கொண்டு போய் நீங்க அங்க போய் நீங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. அப்புறம் வாங்கன்னு சொல்றாங்க. ஒரு திடீர்னு ஒன்னா யாரு நம்பருக்கு போன் நம்பர் வச்சிருக்காங்க. இதுக்கு நீங்க சட்டப்படி நீங்க என் பிள்ளைக்கு பதில் சொல்லியே ஆகணும். நீங்க நடவடிக்கை எடுத்து அவர் நான் இந்தியாவில இருந்து வந்திருக்கேன். அப்ப எனக்கு இந்த கதியா